ஆயிஷாவில் இருந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு மீண்டும் பணிவான வணக்கங்கள். டீச்சர், நான் ஏற்கனவே கொடுத்த குரல் பதிவை தான் இங்கே வழிமொழிகிறேன். கடந்த காலங்களில் 2022 பிஜிடிஆர்பிக்கு பிறகு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்டுக்கிற தேர்வு பிஇஓ எக்ஸாம், அதன் பிறகு பிடிடிஆர்பி, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் டிஆர்பி தான். இந்த 3 தேர்வுகளையும் கணக்கில் கொள்ளும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 4% வேலை வாய்ப்பு தான் கொடுக்குறாங்க. 100 பணியிடம் இருக்கும் பொழுது 4 பணியிடம் தான் கிடைக்கும். அப்போ உங்களுடைய பாட வாரியாக உங்களுக்கான உரிமைகள் எங்கே வெளியில் போகும், உங்களுக்கான உரிமைகள் எங்கே மறைக்கப்படுது, உங்களுக்கான உரிமைகள் தெரியாமல் இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சி, பேக்லாக் வேக்கன்சி, இதெல்லாம். இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சியை பற்றியும் பேக்லாக் வேக்கன்சியை பற்றியோ நீங்கள் ஆர்டியில் போட்டு தெரிஞ்சு வச்சுக்குங்க. உங்களுடைய யூஜி டிகிரி, பிஜி டிகிரி தொடர்பான பாடம். நீங்கள் யூஜி, பிஜி என்ன முடிச்சிருக்கீங்க, மாஸ்டர் டிகிரி தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், இது மாதிரி என்ன டிகிரி முடித்து பிஎட் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆர்டிஐ வழியாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. தமிழக அளவில் எத்தனை பேக்லாக் வேக்கன்சி தமிழ் பாடத்தில் இருக்குது, இங்கிலீஷ் பாடத்தில் இருக்குது, மேக்ஸில் இருக்குது அப்படின்றத உங்கள் பாடத்துக்கு மட்டும் தனியாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. பேக்லாக் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, 2022 பிஜிடிஆர்பி முடிஞ்ச பிறகு எவ்வளோ பேக்லாக் வேக்கன்சி உங்கள் பாடத்தில் இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு வழிகாட்டணும்னா ஒவ்வொரு மாவட்டத்தோட சிஓ ஆஃபீஸில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நல வாரியம் இருக்கும். அங்கே ஆணையர் இருப்பாங்க, இயக்குனர் இருப்பாங்க, தகவல் கொடுக்குற அதிகாரிகள் இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கான உதவித்தொகையை கொடுக்கக்கூடிய ஒரு அலுவலகமும் இருக்கும். ஆர்டிஐ எப்படி போகிறது, ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் உரிமை சட்டம் 2005 அடிப்படையில் எப்படி எழுதுறதுனால இந்த குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாம் நீங்கள் தயாராகிற வேலைக்கு முன்னாடி எத்தனை ஷார்ட் ஃபால் வேக்கன்சி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். எத்தனை பணியிடங்களும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். பேக்லாக் வேக்கன்சி எத்தனை வந்திருக்கு, 2022 நிரப்ப முடியாமல் எத்தனை பேக்லாக் வேக்கன்சி ஃபார்வர்ட் ஆகிருக்கு அதையும் தெரிஞ்சுக்குங்க. 2022 கரண்ட் வேக்கன்சியில் ஃபில் பண்ண முடியாத பணியிடங்கமெல்லாம் இப்போ பேக்லாக்ல வந்திருக்கும். 2022 ஃபில் பண்ண முடியாத பேக்லாக் வேக்கன்சி எல்லாம் இப்போவும் அதே பேக்லாக்ல நிற்கும். அப்போ அந்த பணியிடத்துக்கு நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் இப்போ தயாராகிடலாம். உங்களுடைய இன சுழற்சியின் அடிப்படையில் நீங்கள் தயாராகலாம். மெரிட் அடிப்படையிலும் மார்க் எடுத்து உள்ளே போகலாம், இன சுழற்சி அடிப்படையிலும் உள்ளே போகலாம். அதே மாதிரி ஷார்ட் ஃபால் வேக்கன்சி என்பது அது மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் வழியாகவோ இல்லை மாவட்ட கல்வித்துறை அதிகாரி வழியாகவோ அது எடுக்கப்படும். அதுக்கான தகவல் உங்களுடைய நலத்துறை ஆணையர், இயக்குநர்கள் இருக்காங்க, அதுக்கான சங்கங்கள் இருக்குது, அவங்களெல்லாம் கம்யூனிகேட் பண்ணி முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான சதவீதம் 4%ன்றது திரும்பவும் நான் முக்கியமான ஒரு குறிப்பாக கொடுக்குறேன். ஒரு போட்டித் தேர்வுன்னு வரும்பொழுது 100 பணியிடங்கள் இருக்கும்போது 4 சீட்டு தான் வெளியே வருது. அந்த 4 சீட்டுமே 4 கேட்டகரி, செவித்திறன் மாற்றுத்திறன், கண் திறன் மாற்றுத்திறன், அப்போ கை கால்கள் மாற்றுத்திறன், அப்புறம் ஒன்றுக்கு மேற்பட்ட மாற்றுத்திறன் கொண்டவர்கள் அப்படின்னு பிரிஞ்சு போகும்போது பெரிய அளவிலான போட்டி இருக்குது. 110 மார்க் எடுத்து கூட வேலை கிடைக்காத நிலையில் வெளியில் இருக்காங்க. 105 மார்க், 110, 12 மார்க் எடுத்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் வெளியில் இருக்கீங்க. இதுதான் உண்மை. ஆனால் பிஜிடிஆர்பியில் பெரிய ஏமாற்றம் வரக்கூடாது அப்படின்னா முன்னாடியே ஷார்ட் ஃபால் வேகன்சி, பேக்லாக் வேகன்சி தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா RPWD ஆக்ட் 2016 மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சட்டம் அப்படின்னு வரும்பொழுது கரண்ட் வேகன்சி ஃபில் பண்ணாத போது பேக்லாக் வேகன்சியாக ஃபார்வர்ட் ஆகுது. பேக்லாக் வேகன்சியில் ஃபில் பண்ணாத போது ஒன்று அந்த மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்குள்ளேயே மாற்றி கொடுக்குறாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நார்மல் பர்சனுக்கு வெளியே போயிடுது. இப்போ நீங்கள் பேக்லாக் வேகன்சியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள செவித்திறன், கண் திறன் மாற்றுத்திறன் இல்லைன்னா கை கால்கள் இருக்க ஒன்றுக்கு மேற்பட்ட மாற்றுத்திறன் கொண்டவர்கள் உங்களுக்குள்ளேயே அந்த பணி வாய்ப்பு கிடைக்குமே தவிர வெளியில் போகாது. இப்போ நடந்து முடிஞ்ச பிடிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் இல்லைன்ற பட்சத்தினால நார்மல் பர்சனுக்கெல்லாம் வெளியே போயிருக்கு. அதற்கான தரவுகள் எல்லாம் எடுத்து நான் ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியில் வருங்காலங்களில் கொடுக்குறேன். நீங்களே பாருங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த விழிப்புணர்வு இல்லாத ஒரே காரணத்துக்காக அந்த பேக்லாக் வேகன்சி எல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்குள்ளே இடமாற்றம் செய்து கொடுக்காம
குடுத்தாலும் அங்க நபர்கள் இல்ல. அதுக்கு அப்ளை பண்ணல, படிக்கல. அதனால என்ன ஆகுது? அத பத்தி விழிப்புணர்வு இல்லாதனால நார்மல் பெர்சனுக்கு வெளிய போயிடுது. அப்போ உங்க உரிமைகள் வந்து உங்களுக்கு தெரியாமயே நீங்க என்ன பண்றீங்க? விட்டுர்றீங்க. எதிர்காலத்துல முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பணியிடங்கள பார்க்கும்போது பேக்லாக் வேக்கன்சில மாற்றுத்திறனாளிகள் யாருமே இல்ல. அதனால ஒரு நார்மல் பெர்சன் குடுக்குறேன்ற மாரி ஒரு பணியிடம் வெளிய போனா கூட, இது உங்களுக்கான ஒரு பெரிய இழப்பு தான். இத ஒரு விழிப்புணர்வா தான் நான் பதிவு பண்றேன். இருக்கிறதே 4 போஸ்ட் 4% அதுலயும் ஒரு பணியிடத்த வெளியில குடுத்துட்டு, திரும்ப எனக்கு தெரியல, என்ன பண்றதுன்னு புரியல, யார கேட்கிறதுன்னு அப்படின்னு நிர்கதியா நிக்காதீங்க. பேக்லாக் வேக்கன்சிய கம்பல்சரி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பாடத்திற்கும் எத்தன பேக்லாக் வேக்கன்சி இருக்குன்றத எந்த வகையிலாவது அதான் சட்டத்தில நமக்கு வழிவகை இருக்கு இல்லைங்களா? எந்த வகைன்றது தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்கு பாருங்க. அதன் அடிப்படையில கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கான பணியிடத்த உறுதி செஞ்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை கண்டிப்பா வசந்தமாக இருக்கும். நீங்கள் பணியில் அமர்ந்த பிறகு அப்படியே நின்றாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த உரிமைகளையும், வழிவகைகளையும் மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் விழிப்புணர்வு குடுங்க. நானும் உங்களோட கூட இருப்பேன். அதுதான் இந்த ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியோட நெறைய நோக்கங்கள்ல முதன்மை நோக்கம். ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி யூடியூப் சேனலோட நெறைய நோக்கங்கள்ல முதன்மை நோக்கம் என்னன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் எந்த வகையிலும் விட்டுடக்கூடாது. அந்த பணியிடங்கள் எல்லாம் அவங்களுக்கு தான் குடுக்கணும். அவர்கள் தான் அந்த பணியில அமரணும். அவர்கள் சமுதாயத்துல எல்லா மக்களோடும் ஒன்றிணைந்து இருக்கணும். அப்படின்ற ஒரு ஒரு நோக்கமும் இருக்கு. வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா, என் நம்பருக்கு மெசேஜோ, கால் பண்ணி கேளுங்க. தேங்க் யூ டீச்சர்ஸ். வாழ்க வளமுடன்.